வணக்கம். வசதியான குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறக்கின்றது. அவள் வளர வளர குடும்பம் வறுமையில் வளர்கிறது. நீ பிறந்த பிறகுதான் இந்த குடும்பத்திற்கு வறுமை வந்தது. நீ ராசி இல்லாதவள் என்று சொல்லி அவளது அண்ணனும் அண்ணியும் அவளை நோகடித்தனர். பெண்ணிற்கு திருமண வயது. அவளை வாலிபன் ஒருவன் திருமணம் செய்து கொள்கின்றான். திருமணம் ஆனாலும் ராசி இல்லாதவள் என்ற மன அழுத்தம் மட்டும் அவளுக்குள் அழியாமல் தொடர்கிறது. கணவன் வேலைக்கு செல்லும் போது எதிரே நிற்க மாட்டாள். வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவள் முன்னே நிற்க மாட்டாள். இதையெல்லாம் கவனித்த கணவன் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்க நான் ராசி இல்லாதவள் என்று சொல்லி அழுகின்றாள். வருடங்கள் கடக்கிறது. கணவனுக்கு தொழில் சிறந்த முறையில் நடைபெறுகிறது. புதிதாக வீடு ஒன்று வாங்கினான். அந்த வீட்டின் திறப்பு விழாவிற்கு உறவினர்கள் அனைவரும் வருகின்றனர். வழக்கம் போல் அண்ணன் சந்தேகப்படுகிறார். தங்கை கணவனிடம் புதையல் ஏதாவது கிடைத்ததா என்றார். ஆமாம், உங்கள் தங்கை எனக்கு புதையலாக கிடைத்தால் என்றான். பின்னராக அவள் தோள் மீது கை போட்டுக் கொண்டு நான் இப்போது நல்லா இருக்க காரணம் என் மனைவி வந்த ராசிதான் என்றான். இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொல்லி கேட்காதவள் சடார் என்று தன் கணவனின் மார்பில் தனது முகத்தை பதித்து ஓ என்று கதறி அழுகிறாள். ஆமாம், அவள் மனதில் அப்படி ஒரு மனவலி. மனைவி அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு இன்னும் சத்தமாக என் மனைவி எனக்கு எப்போதுமே ராசிதான் என்கின்றான் இருமாப்போடு. அவளது பார்வை அண்ணனின் மீது.